நடிகை குஷ்பு அப்புறம் சுந்தர் சி இவங்களுடைய மூத்த மகள் அவந்திகா அப்படிங்கிறவங்களுக்கும் சென்னையை சேர்ந்த மெர்ச்சன்ட் நேவி ஆபீசர் ஷ்ரவன் அப்படிங்கிறவருக்கும் கோவால நேற்று திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷான்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு இந்த திருமண விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டியும் வாயை பிளக்கிற அளவுக்கு, அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு மணமகள் வீட்டை சேர்ந்தவங்க, அதாவது குஷ்பு வீட்டை சேர்ந்தவங்க தன்னோட பெண்ணுக்கு திருமண பரிசா பல பொருட்களை வாரி இறைச்சிருக்காங்களாம். இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே மிரண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிகை குஷ்பு அவங்க தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத நடிகா வலம் வந்தவங்க. அதுக்கப்புறமா அரசியலில் ஈடுபட்டு இப்ப பிரபலமான கட்சியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நடிகை குஷ்புவுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல மூத்த மகள் அவந்திகா. குஷ்பு அவங்களும் அவங்களோட 2 மகளும் ஒன்னா சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து எப்பொழுதுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட குஷ்பு அப்புறம் சுந்தர் சி இவங்களுடைய மூத்த மகள் அவந்திகா சென்னையை சேர்ந்த மெர்ச்சன்ட் ஆபீசர் ஷ்ரவன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரை லவ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க காதலுக்கு 2 வீட்டை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. குஷ்பு மகள் அவந்திகாவுக்கு கிரௌட் கொஞ்சம் அலர்ஜி அப்படிங்கறதால ரிஜிஸ்ட்ரி மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவையும் அவந்திகா கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு குஷ்பு ஒத்து வரவே இல்லையா. எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்க, அதுலயும் நீ மூத்த பொண்ணு, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய முதல் விசேஷம், அதை எப்படி ரொம்ப சிம்பிளா நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும்? உன்னோட ஆசைக்காக ரொம்ப கம்மியான ஆட்களை மட்டுமே கூப்பிட்டு இந்த திருமணத்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திருமணத்தை சென்னையில வைக்காம கோவால ஒரு பெரிய ரெசார்ட்ல நடத்திருக்காங்க. அதுலயும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ரெசார்ட் நடந்திருக்கு. அந்த நேரத்துல திருமணத்துல எக்கச்சக்கமான நடிகர் நடிகைகள், பேன் இண்டியா லெவல்ல பல ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் கலந்துருக்காங்க. இது சம்பந்தமான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் குஷ்புவோட மகளோட திருமண சம்பந்தமான போட்டோஸ், மணமகள் போட்டோஸ், மணமகன் போட்டோஸ் வெளிவரவே இல்ல. கூடிய சீக்கிரம் குஷ்பு அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில தன்னோட மகளோட திருமணத்தை ரொம்ப அதிக பேரை கூப்பிடாம ரொம்ப சிம்பிளா நடத்தினாலும் திருமணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அவங்களோட கடமை என்னவோ அது எல்லாத்தையும் பக்காவா சுந்தர் சியும் குஷ்புவும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. தன்னோட மகளுக்கு காரு, பைக்கு, நகைகள், பாத்திரங்கள்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ஒண்ணு கூட விடாம தன்னோட கையால வாங்கி முன்னாடி எடுத்து வச்சு அதை மணமகன் அப்புறம் மணமகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அவந்திகா திருமணம் பண்ணிருக்கக்கூடிய அந்த நேவி ஆபீசர், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறீங்க, நான் உங்க பொண்ணை மட்டும் தான் லவ் பண்ணேன், இந்த பொருட்களை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வேணான்னு சொல்றது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா கொடுக்கறது எங்களோட கடமை, எங்க 2 மகளுக்காக தான் நான் இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம், நாங்க இவ்வளவு பணத்தையும் வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இது உங்களுக்காகவோ என் பொண்ணுக்காகவோ கிடையாது, எங்க மன நிம்மதிக்காக, திருப்திக்காக அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் மணமகன் வீட்டை சேர்ந்தவங்க அந்த பொருட்களை அவங்க ஏத்துந்திருக்காங்களாம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நெகிழ்ச்சியான சம்பவங்களும் குஷ்பு மகள் திருமணத்துல கோவாவில் நடந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.